And we're getting breaking news coming in. It's death penalty for the துள்ள துடிக்க நடந்த கொடூர கொலை. பதற வைத்திருக்கக்கூடிய இந்த கொடூரமான முறையில் 3 சடலங்கள் காவல்துறையினரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அவர்கள் விவரிக்கையில் இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலண்ணே. எப்படி எல்லாம் கொலை பண்ணி போட்டிருக்கானுங்க பாரு. இப்ப எவன் கொல்றானே தெரிய மாட்டேங்குது. குறுக்குள்ள கெட்டு பாருங்க பேரு சரவண்ண என்ன எதிர்த்து எவ வந்த எனக்கு என்ன எதிரில கெட்டுக்கோ உனக்கு நயம நல்லா தெரிஞ்சுக்கோ சிவனுக்கு நாசம கொஞ்சம் வழி விடு ப்ரோ சிங்க கட்டுக்குள்ள எல்லாம் ஒதுங்கிடு ப்ரோ சிங்க கிட்ட வச்சு கிட்ட கொதறிடு ப்ரோ டே கால்மி சரவண்ண ப்ரோ சரவண்ண எவட இங்க ரெடி என்ன மெச்சிக்க என்ன பார்க்கும் முன்னே நெத்தியில கச வச்சிக்க உயிர் மேல பயமுனா தூர ஓடிக்க இந்த சரவண வந்தாலே வான வேடிக்க நான் வந்தாலே ஊருக்குள்ள ரணகாலம் விசில் சத்தம் மற்றும் மேலம் தாளம் அதிராலும் என்னை கண்டால் எதிரிய நடி அக்கா போன் வச்சுட்டே இருக்காங்க, எடுக்கவே மாட்டேங்க. என்னதானே உங்களுக்கு பிரச்சனை? சமூகத்தில் இருக்கிற சாக்கடை அழிக்க போயிட்டு இருக்கும். அது யார் மேலேயும் தெரிக்க வேணும். எது அப்பாவிங்களா? யார் இவனுங்களா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் கதையை அழுதானே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? கடவுளே, என் பொண்ண 3 பேரும் கெடுத்து கொண்டுட்டு இப்ப என்ன சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. இந்த 3 மிருகத்தையும் வேட்டையாட ஒருத்த வர. இந்த பொண்ணு விஷயத்துல அரசியல் பண்ணி இந்த சம்பவத்தை மறைச்சி ஈஸியா வெளியில வந்திருக்கானுங்க. அவரோட பொண்ணை கொடூரமா கெடுத்து கொலை பண்ணிருக்கானுங்க. இவங்கெல்லாம் பாவிங்கடா, அப்பாவிங்க கிடையாது. எவ்வளவு கால் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. இன்னைக்கு வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். சாரி ஜானு. உன் சாரிய தூக்கி அந்த கடல்ல போடு. சரி. ஏ பொறுக்கி, சீ இங்க வாடா.
குற்றமாக கடந்த 3 நபர்களும் கடந்த மாதம் 8 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர்கள் என குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து இந்த கொலை பழிவாங்கும் நோக்கத்தில் செய்யப்பட்டதா என அதிகாரிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். நான் என் கடமையை செஞ்சுட்டேன். என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த அதர்மத்தை தட்டி கேட்டேன். அதுக்கு தக்க தண்டனையும் கொடுத்துட்டேன். இதுக்கு சட்டம்தான் பதில் சொல்லணும்னா நாளைக்கு உன் தங்கச்சி, என் அக்கா, உன் அம்மா, ஏன் என் அம்மா, இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நான் என் மனசுக்கு பட்டதை செஞ்சுட்டேன். நான் செய்கிறது 4 பேருக்கு தெரியணும்னு நினைக்கல. ஏன்னா நல்லது செய்கிறது விளம்பரத்துக்காக இல்லை. ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஞ்சு உடலை சூறையாடிய இந்த மிருகங்களை கொன்னது நான் இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச நல்லது தான். அதனால தான் தே கால் மீ சரவணன்.